கற்றாழை ஜூஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு கற்றாழை எடுத்துருக்கேன். அதை மேல் சைடு அப்படி கட் பண்ணியாச்சு. 2 சைடும் அப்படி முள்ளாக இருக்கும், அதே கட் பண்ணுறோம். அப்படியே இந்த தோலையும் சீவி எடுத்துடலாம். உள்ள ஜெல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் ஜெல். இதை ஒரு ஸ்பூனை வச்சு கிள்ளி எடுத்தாலே வந்துடும். இது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும். இதை வாட்டரில் ஒரு 5 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணணும். அந்த பிசு பிசுப்பு போகணும், அது தானே வாஷ் பண்ணணும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சாச்சு. இப்போ இது கூட நான் மோர் ஆட் பண்ணுறேன். 1 கப்பு மோர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இது சப்ஜா சீடு நான் ஊற வச்சு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்ச ஜூஸையும் இதில் ஆட் பண்ணுறோம். அதிகப்படியான உஷ்ணத்தை இது தண்ணிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.